சின்னனுக்கு விரலே கத்தி மாதிரியா? இந்த முடியல பெரிய கிழங்கு, பெரிய கிழங்கு. எங்க பிரெஞ்சு பிரைஸ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. லகுடு லகுடா பெர்ஃபெக்ட். சட்டி ஒண்ணு எடுத்து எங்களுக்கு போடுறாங்க. இல்ல கழிவு இவ்வளவு யார கீழ போடுறது அள்ளி ஊருக்கு போயிருவாங்க. நான் கூட சதா போடுறேன். வேலையில ஏதாவது பறிச்சு பறக்கா இந்த டைலர்ட்ட கொடுக்க ஓடு வந்து நறுக்கு நறுக்கு நான் கூட விட்டு இலச்சோட எடுத்து இலச்சோட லைன்ல போயிட்டு வந்துட்டா. இந்த வருஷம் இங்க போனேன், இங்க வந்து அந்த போன சொன்னியா? கேமரால தண்ணி தெளிச்சிருச்சு போ. கேமரா நேரா அதுக்கெல்லாம் நீட்டி. ஆமா, அவர் இங்க வைக்கணும், இந்த ஆக்குல வைக்க வேண்டியதானே. இந்த கேமரா எண்ணெயிலே அடி வாங்கிருச்சு. என்ன ஒரு ஆள் தூக்காம இருக்கு? தண்ணி நிறைய இருக்கு. என்ன பண்ற? நிறைய இருக்கு. ஒரு மாடு மட்டும் நிக்குது பாரு. வா. உப்பு இந்த மேல இருக்கும்ல மாவு, அதெல்லாம் இது பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. கரெக்டா வச்சுக்கிறே. கார்த்திகை மாசம் கருத்து இடத்துலாம் மழை வரும் போல. மழை வேற காத்து ஓகே. ஏய் ராஜியா கொண்டாங்கடா. ஏத்துப்பா. எப்படி எரியுது? சுத்தமான நல்லெண்ணெய் தானே? ஆமா ஆமா. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். அது பாதி ஊத்துனா போதும். அடுப்பு எரிக்கிறதா வேலை. நல்லா எரியுது. அது எப்படி வச்சுக்கணும் ஒரு சைடு ஓடி இருக்கு. கண்டி இருந்தாங்கடா. சுட்டிக்கிறல பொட்டுங்க நல்லா டக்குங்க. நெருப்புடா நெருங்குடா கைய விடுறா என்ன சட்டிக்குள்ள. ஏன் மல்லு கட்டுறியா? அடுப்பு எரிஞ்சா தான் வேகம். கொக்கு பாரு அழகா.
ஃப்ரெஞ்சு ப்ரெஸ்ஸு 2 தடவை பறிக்கணும். இப்போ ஒரு விருப்பம் பறிச்சாச்சு, இன்னும் மறாவது விருப்பம் பறிக்க போகிறோம். பல்லு இல்லாதனால வாய் வந்து கொஞ்சம் உலருது. சாமி சரணம், சாமி சரணம். இப்படி கேட்கணும், கல்லாண்ணா. மிளகு வேணாம் சொன்னது யாரு? ஐயா முனுக்கின மிளகாப்பொடி, முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு, ஆஹா காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கு. சூப்பர். அது 2 நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வாங்கி அதை சின்ன சின்னமா குச்சி குச்சியா நறுக்கி நல்லெண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு அது போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிடும்போது சாயந்தரம் நேரம் இந்த மழை வரங்கிறது உண்மையிலே வேற லெவல். நல்ல தீனி. ஐயா சொல்லுங்க. அடுத்த வாட்டி மீன் பொரியல் வெறும் சோறு அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க. சரிங்க.